ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் அந்த மொமெண்ட்ஸை நான் கவர் பண்ணியே ஆகணும். விராட் கோலி, கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா 3 பேர் சேர்ந்து இந்த ஃபாலோவானுக்கு செலிப்ரேட் பண்ண மொமெண்ட்ஸ் தான் இந்த டெஸ்ட்டு சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதனால் அந்த ஒரு மொமெண்ட்டை அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா, 35 ரன்ஸ் ஆகாஷ் தீப்பும் ஜஸ்பிரீத் பும்ராவும் சேர்ந்து அடிப்பாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் யாருக்குமே இருந்திருக்காது. அதனால தான் அதில் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. சேம் டைம் சப்போஸ் அவங்க 2 பேரும் அவுட் ஆகியிருந்தாங்க, இந்தியா ஒரு 15 ஓவர் ஆடி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா கடைசி செஷன் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதில் 3 விக்கெட் 4 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே கேம் போயிடும். ஸோ அந்த ஃபாலோ ஆன் ஆகாமல் விட்டது அந்த இந்த கேமில் ஒரு பெரிய பிக் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஒரு மொமெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. நாளைக்கு பார்ப்போம் எப்படி மேட்ச் ட்ராவ் ஆகிருன்னு தான் நினைக்கிறேன். 4th and 5th டெஸ்ட் ஒரு நல்ல டிசைடராக இருக்கும். அப்புறம் ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போடைய ரேங்கிங்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா கன்ஃபார்ம்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இன்னும் பாகிஸ்தான் கூட 2 டெஸ்ட்டு விளையாடணும். அது எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பிக் பேஷில் இன்றைக்கி சிட்னி தண்டருக்கும் அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் நடந்துச்சு. எனக்கு பிக் பேஷை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே இப்போ நம்ம ஐபிஎல் கம்பேரிசன் பண்ணுறப்போ அந்த ஸ்டாண்டர்ட் எல்லா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸும் அவைலபிலிட்டி இருப்பாங்க. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு இங்கே அந்த அவைலபிலிட்டி இல்லாதப்போ அந்த டீமோடைய பேப்பரில் பார்க்குறப்போ ஐபிஎல் டீம்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியாது. அது உண்மை தான். அதில் எந்த டீம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். எனக்கு மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இன்றைக்கி சிட்னி தண்டர் அட்லைட் ஸ்ட்ரைக்கர் மேட்ச்சில் டேவிட் வார்னர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, டேவிட் வார்னருடைய நாக் பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி லெக் சைடை சுற்றி ஆஃப் சைடில் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயர் தெரிஞ்சாப்புல. எனக்கு தெரிஞ்சு 19 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேரே முழுசாக எனக்கு சொல்ல தெரில. ஆனால் பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சாம் ஹான்ஸ்டனா சாரி, பேரை மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி தான் பேட்டிங் பார்க்குறேன். டெபியூட் மேட்ச் வேறு பிபிஎல்ல. ஸ்கூப் ஷாட்டு, இன்சைட் அவுட்டு, கட் ஷாட்டு, புல் ஷாட்டுன்னு ஆல் ஓவர் த கிரவுண்டு ஷாட்ஸ் இருக்குது. பார்க்கவே இன்டர்நேஷ்னல் டீமுக்கு வரக்கூடிய பிளேயர் மாதிரி தெரியுது. ஐபிஎல்லையும் கூடிய சீக்கிரம் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். இந்த மேட்ச்சில் பிக் பேஷில் எது ஒரு பிக் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, கடைசி 2 ஓவருக்கு 34 ரன் அடிக்கணும். 19வது ஓவரில் டேனியல் சாம்ஸ் 31 ரன் ஒரு ஸ்பின்னர் லியார்டு போப்புன்னு ஒருத்தர் போட்டு 31 ரன் போயிடும். அந்த ஓவர் கேம் சேஞ்சிங்காக போயிடுச்சு. அந்த ஒரு சிங்கிள் ஓவர் மொத்த மேட்ச்சை டிசைட் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். யாராவது 5 பாலுக்கு 5 6 கொடுக்குறப்பவும் சரி, லாஸ்ட் ஓவரில் அடி வாங்குறப்பையும் சரி. அந்த 19th ஓவர் ஸ்பின் கொடுத்துருக்காங்க. மேபி அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத பொறுத்த என்னமோ தெரில. அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டடு லெக் ஸ்பின் மட்டும்தான் இருக்குது ஒரு பிளேயருக்கு. அப்படிங்கிறப்போ பேட்டை என்னன்னாலும் விட தான் போகிறாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் மாட்டிக்கிட்டாங்கன்னா லிமிட்டட் லென்த்து, லிமிட்டடு லெக் ஸ்பின் டெலிவரி மட்டும்தான் இருக்குது. ஆஃப் ஸ்பின்னு, இந்த சுடோக்கு பால், அது இதுன்னு ஒரு ட்ரிஃப்டர், ஒரு 5-6 ஸ்டாக் டெலிவரிஸ் இல்லாமல் சிங்கிள் டெலிவரிஸ் இருக்குது. லென்த்லேயும் பெருசாக வேரி பண்ணாத பவுலர்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டெக்கில் அடிக்கிற பவுலர்ஸ் 19வது ஓவர் மாட்டுச்சு நல்ல ஸ்ட்ரைக்கர்ட்ட அப்படின்னா ரன் போக தான் செய்யும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவுலர் நல்லா தான் பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ அது என்டையர் மேட்சையும் டிசைட் பண்ணிடுச்சு. ஸோ சிட்னி தண்டருக்கு மேட்ச் கையில் போயிடுச்சு. இப்போது இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பிக் பேஷில் எந்த டீம் உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ இந்த டீம் செம ஸ்ட்ராங்காக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறேன். தேங்க்யூ.